எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. நானுமே ஆர்வமாக இருக்க வீடியோன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஓட் போட போகிறோம். இப்போ வரைக்கும் நாங்கள் செம்ம க்ரௌடு இருக்கான். அதுவும் எந்த எலெக்ஷனுக்கும் இவ்வளோ பேர்லாம் வந்து ஓட்டு போட்டதே கிடையாது. எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு வேலை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் நம்மளால் எதுவும் கெஸ் பண்ண முடியாது. ஸோ அங்கே போயிட்டு ஓட் போட்டுட்டு ஹவுஸ் த சிச்சுவேஷன் அப்படின்றத நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ஓட் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஓட் போட்டிருக்கேன் இந்த கவுன்சிலர் அந்த எலெக்ஷனுக்குலாம். ஸோ ஆனால் அதை நான் பெருசாக ஹைப் பண்ணலாம் இல்லை. ஏன்னா நானே வந்து யாருக்கு போட வேண்டிய ஓட்டு யாருக்கோ போட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி பண்ணாமல் நான் ஓட் போட்டு வந்து நான் யாருக்கு ஓட் போட்டேன்னு நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட. இப்போ பேசாமல் நம்ம போய் ரெடியாக ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு அண்ட் தென் வில் கோ ஃபார் புட்டிங் ஓட். ஓகேவா? ஸோ இப்படியே போகலாம் தான் பிளான். பட் இந்த வெயிலில் நான் எப்படியே போனேன்னா கண்டிப்பாக கசகசன்னு ஆகிடும். இப்போ ஓட் போடுறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஸோ வி ஜஸ்ட் வெயிட் அன்டில் வி ஆர் கெட்டிங் த டைம். முன்னாடி ரைட் என்னோடய ஹேர் பற்றி ஏதோ ஒரு சேலஞ்சுன்னு ஒருத்தவங்க கமெண்டில் சொன்னாங்க. இன்கேஸ் நீங்கள் சொல்கிறது தப்பு இல்லை, அது எனக்கு புரியணும், அதான் தப்பு. எனக்கு நீங்கள் சொல்கிறதே சுத்தமாக புரியல. ஸோ கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னீங்கன்னா ஐ வில் அட்லீஸ்ட் ட்ரை டு டூ இட். ஸோ ஐ எம் ஸ்ப்ளிட்டிங் திஸ் பிகாஸ் ஐ வாண்ட் டு புட் சீரம். ஏன்னா என் முடி ரொம்ப அப்படியே ஃபிஸியாகிடும். நம்ம முடியாது அந்த மாதிரி தான். ஸோ வெயிலில் வேற போகணுமா? ஸோ இவ்வளோ ஃபிஸியாக இருந்துச்சுன்னா ஐ கான்ட் ஹேண்டில் இட். பெரிய முடி வச்சுருக்கும் போது இதான் பிரச்சனை. பெரிய முடி வச்சுருக்கும் போது யோசிக்கவே மாட்டேன், அப்படியே பின்னிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இருக்க முடியல நான் பின்னிட்டு போனேன்னா கொஞ்சம் நேரத்துல இந்த துண்டு முடியெல்லாம் இப்படி இப்படி முன்னாடி வந்துடுது. நான் பின்னுறதே எனக்கு வேஸ்ட் ஆகிடுது. ஸோ தட்ஸ் வாட் ஐம் திங்கிங். ஐம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் அ குட் டூல். ஸோ இந்த மெப்ளின், ஆரான், என்னென்னமோ 2-3 பிராண்ட் பார்த்தேன். பட் எனக்கு அதில் எது நல்லாயிருக்கும், எது வந்து ரொம்ப ஹேரை வந்து டேமேஜ் பண்ண டூல்ஸ் யூஸ் பண்ணாலே வந்து ஹேரை டேமேஜ் பண்ணும். பட் எனக்கு அது ஒரு டவுட்டு, ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஹீட்டு, ரொம்ப ஹேரு, அதை காற்று அதுவும் ரொம்ப வந்துச்சுன்னா இப்போ ஃபோன் பண்ணிங்களா? அம்மா தூங்குதே. Hey there, what you drinking? 2 shots, let's pour it out. I know what you're thinking, but tomorrow won't come for us. This life that we're living, ain't never gonna give it up. Double shot for the gifted, one more for. ஓட்டு போட்டு வந்துட்டீங்களா? பெரியவங்க வந்து ஓட்டு போட்டாங்களா? அப்படியா? நம்ம தான் ஒன்று ஓட்டு போடல. பெரியம்மா வந்து ஓட்டு போட்டாங்களா? பெரியம்மா கை காட்டுங்க. பெரியம்மா நெயில் பாலிஷ்லாம் போட்டு போயிருக்காங்கப்பா. மச்சான் மச்சான் ரொம்ப கூட்டமா இருந்துச்சா பெரியம்மா? Remember, you don't get it twice. The time of your life. Don't look at the past, no, we're not going that way. Oh, now make it last, make it last to the break of day. No matter what people say, live life in a fast lane. Double shot for the gifted, triple shot for the pain. There you go, drink it up, all this love in a cup. Yeah, we go slow, we go fast. Yeah, we can't get enough, we stay all day, all night. இல்ல பெரியம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் கைஸ் இப்போ ஒன்றும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ஓட்டு போட போகிறோம். சொல்லு. இப்போ நாங்கள் கொஞ்ச நேரத்தில் ஓட்டு போட போகிறோம். சொல்லு, ஏதாவது சொல்லு. நீ வந்து
ஏதாவது சொல்லணும், நான் மட்டும் ஏதாவது சொல்லணும்னு நான் சொல்லிட்டுக்கேன். நான் அப்படி பேசுகிறேன், அந்த மாதிரி நீயும் பேசு. நல்லா ட்ரெயின் ஆயிக்கோ. அப்புறம் வீடியோ போடும் போதெல்லாம் என்ன பண்ணுவேன் சொல்லு, ஏதாவது சொல்லு. என்ன சொல்லுங்க. சொல்லி கொடுக்கணுமா? சரி காய்ஸ், அவருக்கு பேச தெரில. இப்போ வந்து அவர் பேசுவார். பேசு. ஐயோ, அவர் அப்பத்துலேருந்தே ரொம்ப கூச்ச சுபாவமாக வளர்ந்துட்டாரு. அதனால அவர் இப்போதைக்கு பேச மாட்டார். பேசு. போலாம். என்ன தேவா கிட்ட தான் பேசுவார், அவர் எங்கள் கிட்டலாம் பேச மாட்டார். ஓட் போடுற டைம் அன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் வந்து எந்த பொருளுமே இருக்காது. அதாவது இப்போ வந்து பின் இல்லையா, எங்கள் அம்மா போயிட்டு என்னை கடைக்கு போய் பின் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே இது ஷாப்னா நம்ம ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம் கடைக்கு போய். இதுக்கு தான் நம்ம கடைக்கே போகிறது. வாங்க நம்ம கடைக்கு போய் என்ஜாய் பண்ணுவோம். இதுக்குன்னு நீங்கள்லாம் எண்ணி சொல்கிறீங்க. இப்போ அந்த ஒரு பின்ன ஆட் பண்ணோம். அடை சாரி கட்டி போட்டீங்களா? சாரியா? நம்ம ஆல்ரெடி இதான் அவுட் ஃபிட்டிங் பார்த்துக்கோங்க. அம்மாவுக்கு ஆண்டி இதுக்கெல்லாம் ஆண்டி நான் புடவை கடிமோ ஆண்டி கடைக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மால் உங்களுக்கு எல்லாமே வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நோ ஜூம் பண்ணுறேன். டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் சில்லி சாஸ், எவ்ரி திங் அவைலபிள். ஸோ வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க. ஆல் அவுட் குட் நைட் கூட வச்சுருக்காங்க. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய். கடையில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மூச்சை பராதுங்க. நானே பேங்க்ல இருக்கிறேன் போய் நின்று பேசிங்க உட்காந்து. கடையில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால அம்மா கோவப்பட்டாங்க. அம்மா கொஞ்சம் கோவமாயிட்டாங்க காய்ஸ். இந்த மாதிரி யாராவது கடைக்கு போனீங்கன்னா கதை பேசாத சீக்கிரம் வந்துருங்க. Hanging on, walking tall. Some days I got no use for it all. Working hard, making less. Some days are bad, bad at best. Foolish notions, foolish lies. I set to thinking I could make something of me, playing every game except the lottery, serving everybody else and told myself I'm free. Misery is a showy state of bad company. Foolish notions, foolish lies. Foolish notions, they cut me down, down to size. You came along and lifted me up. The going got tough, but the tough got some love. Foolish notions, foolish lies.
goodbye. Hanging on, walking tall. Some days I ஓகே காய்ஸ், நம்ம ஓட்ஸ் போட்டாச்சு. நீ காட்டு, பட்டு காட்டு. பக்கத்து வீட்டுக்கு ஓட்டு போடாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு காட்டுறோம். ஜாலி மச்சா பண்ணுறோம், நீ ஃபுல்லாக ஃபோட்டோ எடுக்கிறோம். போட்டுக்கினே ஸ்கூபி கை போ. ஸ்கூபி வந்து கையை நக்குது. ஓட்டுக்கிட்ட அழைச்சிடாத, தள்ளி போ. அவ்வளோதான், ஒரு வழியாக ஓட் போட்டு வந்தாச்சு. இதோட நான் இந்த vlog முடிவாக அடிச்சுக்கிறேன். பிகாஸ் எனக்கு செம்ம பசி. ஸோ வி ஏட் பிரியாணி ஃபார் த லஞ்ச். அண்ட் ஈவினிங் வந்து நான் டார்க் தீமில் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பியை கூப்பிட்டு போய் மொட்டை மாடியில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் அதோட சில ஃபோட்டோஸ் வந்து நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்துருச்சான்னு தெரியல. ஆனால் வேறு ஒரு டார்க் தீமில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் வேறு ஒரு டார்க் தீமில் வந்துருந்துச்சு. ஸோ வீடியோ இது கணக்கு கிடையாது. ஸோ நாங்கள் இந்த ஃபோட்டோஸ் தான் எடுத்தோம். இந்த ஃபோட்டோஸ் வந்து ஓரளவுக்கு டார்க் தீமில் பார்க்க நல்லா இருந்துச்சு. நான் அதை என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஃபோட்டோஸ் நல்லா இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் யாருக்கு ஓட் போட்டிங்கலாம் கமெண்ட் பண்ண வேண்டாம். ஓட் போட்டிங்களான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் போதும். அண்ட் நானுமே ரிசல்ட்காக May 4க்கு வெயிட் பண்ணிருக்கேன். அண்ட் ரிசல்ட் அன்றைக்கி கண்டிப்பாக நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் செஷன் வைப்போம். அது எப்படின்னு நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன்.